அனைவருக்கும் வணக்கம். சுஜாதா அவர்களின் ஏன், எதற்கு, எப்படி. கிளிசரின் எப்படி தயாரிக்கப்படுகிறது? கிளிசரின் கிளிசரால் என்னும் மிக பயனுள்ள திரவத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. கொஞ்சம் தித்திப்பான, வாசனையற்ற, வர்ணமற்ற, எண்ணெய் பதமான திரவம். இரண்டாம் உலக யுத்தம் வரை சோப்பு தயாரிப்பின் போது உப உற்பத்தியாக கிளிசரால் தயாரிக்கப்பட்டது. இப்போது புரோஃபைலின் மூலம் பெரும்பாலும் கிளிசரால் தயாரிக்கப்படுகிறது. இதற்கு ஆஸ்மாவை குணப்படுத்தும் மருந்தாக ஆயின்மெண்ட் கிரீம்கள் உலர்ந்து போகாமல் பாதுகாக்க, சாக்லேட்டை இருக்காமல் வைத்திருக்க, லோஷன், கிரீம், டூத் பேஸ்ட், நீங்கள் தினசரி பயன்படுத்தும் செல்லோ டேப் முதல் டைனமைட் வரை கிளிசரால் தேவை. சினிமாவில் கண்ணீர், நிஜ வாழ்வில் ஆனந்தம் தரும் கிளிசராலுக்கு ஒரு ஓப் போடுங்கள். கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்களுக்கு மருத்துவ பயன் உண்டா? அவற்றை பயிரிட ஏன் தடை விதிக்கிறார்கள்? பொதுவாக மிக அதிக வலி நிவாரணத்துக்கு போதைப் பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட மார்பின் போன்றவை பயன்படுத்தப்படும். டாக்டரின் அனுமதியுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி மார்பின் பயன்படுத்தும் போது கூடவே நிறைய தண்ணீர், பழச்சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். வலி குறையும், ஆனால் விரைவில் பழக்கமாகிவிடும். அதுவே வேண்டும் என ஏங்க வைத்துவிடும். கஞ்சா செடியிலிருந்து தயாரிக்கப்படும் மற்ற போதைப் பொருட்களுக்கு வெளிநாட்டில் அதிக விலை கிடைக்கும். இளைய சமுதாயத்தின் சீரழிவுக்கு அடிப்படை இந்த போதைப் பொருட்கள் என்பதால் அவற்றை பயிரிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. வலியை குறைக்க போதைப் பொருட்கள் அல்லாத பல முறைகள் உள்ளன. டாக்டர்களிடம் கேளுங்கள், நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள். அமெரிக்க விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்ப ஏற்பாடு செய்கிறார்களாமே, சாத்தியப்படுமா? தற்போது சாத்தியமில்லை. முதலில் சந்திர மண்டலத்தில் ஒரு வழிபோக்கு நிலையம் அமைத்து அங்கே ராக்கெட்டுகளை பாகம் பாகமாக கொண்டு சென்று கூட்டி அங்கிருந்து ஏவினால்தான் சாத்தியம். சந்திர மண்டலத்துக்கு மனிதர்களை அனுப்ப வேண்டும் என்றாலே ஏகப்பட்ட வருஷம் பயிற்சி தேவைப்படுகிறது. செவ்வாய் கிரகம் போன்ற வேறு கிரகங்களுக்கு வருடக்கணக்கில் பயணம் செய்வதும் அந்த அதிவேக பயணமும் மனித இனத்துக்கு ஒத்து வருமா என்பதும் இன்றைய நிலவரத்தில் சந்தேகம். மோஷன் சிக்னஸ் என்பது என்ன? மோஷன் சிக்னஸ் என்பது விண்வெளி வீரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. புவியீர்ப்பு விசையை ஆதாரமாக கொண்டு நம் காதுகளின் உட்பகுதியில் இயங்கும் திரவம் மூளைக்கு செய்தி அனுப்பி நம் நேராக நடக்க, நிலையாக உட்கார நம்மை செயல்படுத்துகிறது. விண்வெளி பயணத்தின் போது இந்த ஈர்ப்பு விசையிலிருந்து நாம் விடுபடுவதால் காது திரவத்தின் சமநிலை மாறி மேல் கீழ் எதுவென்ற பிரச்சனையில் மூளையில் குழப்பம் ஏற்படும். இதுதான் மோஷன் சிக்னஸ். ஐரோப்பிய நாடுகளில் வீட்டுக் கதவில் குதிரை லாடத்தை மாட்டி வைப்பார்களாமே, அது என்ன நம்பிக்கை? நம்மூர் எலுமிச்சை, பச்சைமிளகாய், வெள்ளைக்கல் போல லாடத்தை சுற்றியும் மேற்கத்தியர்களுக்கு பல நம்பிக்கைகள் உண்டு. விதவிதமான லாடங்கள் அதிர்ஷ்டத்தின் பல வடிவங்களை குறிப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். பாதி வட்டம், முக்கால் முட்டை வடிவம் மற்றும் யூ வடிவம் அனைத்தும் அதிர்ஷ்டமாம். துறை வடிவம் பிள்ளை பேறு உண்டாக்குமாம். லாடத்தை குதிரையின் கால்களில் பதிக்கும் போது 7 ஆணைகள் அடிப்பது கிரேக்க வழக்கம். அவர்களுக்கு 7ஆம் நம்பர் ராசி. யாரும் கொடுக்காமல், விலைக்கு வாங்காமல் தெருவில் நடந்து போகும்போது லாடம் கிடைத்தால் ரொம்ப லக்கி என்றும் ஒரு நம்பிக்கை. நம்ம ஊர் முட்டைக்கண் பூசணிக்காய் போல் வீடுகளுக்கு திருஷ்டி நீக்க லாடங்கள் சுலபமான அடையாளங்களாயின. அடுத்த தடவை உங்கள் வீட்டு வாசலில் லாடம் அடிக்கும்போது நேராக அடியுங்கள். தலைகளாக அடித்தால் அதிர்ஷ்டம் வழிந்துவிடும். இதுவும் அவர்களின் நம்பிக்கைதான். வானில் தோன்றும் மின்னல் ஒரே நேர்கோடாக இல்லாமல் பல வடிவங்களில் தோற்றமளிப்பது ஏன்? ஒரு பக்கெட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு கல்லும் மண்ணுமாக இருக்கும் ஒரு மேட்டில் கொட்டி தண்ணீர் விழும் விதத்தை கவனிங்கள். நீர் சரிகையில் நெளிந்து நெளிந்துதான் சரியும். புவியீர்ப்பு தண்ணீரை கீழ் நோக்கி இழுத்தாலும் அதன் பாதையில் உள்ள தடைக்கேற்ப வளைந்து நெளிந்துதான் வடியும். 2 மேகங்களுக்கு இடையே உள்ள நேர் எதிர் மின்சாரம் ஓரளவுக்கு மேல் சேர்ந்து போய் ஸ்பார்க் அடிப்பதுதான் மின்னல். அது வளிமண்டலத்தில் பாயும் போது நம் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் ஈரம், தூசு, ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற வாயுக்களின் கலவை ஆங்காங்கே வேறுபட்டு நிற்பதால் வளைந்து நெளிந்தே உங்கள் கண்களை பறிக்கும். கடலுக்கு அடியில் ஆராய்ச்சிக்காக உபயோகப்படும் வாட்டர் கேமரா பற்றி சொல்லுங்கள் சார். நீருக்கு படம் எடுக்க பயன்படும் கேமராக்கள் பல வகை உண்டு. அவற்றில் ROV, ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள் எனும் கேமரா யூனிட் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இதை ஒரு மினி நீர்மூழ்கி கப்பல் என்று சொல்லலாம். இதில் வீடியோ கேமராக்களும் ஸ்டில் கேமராக்களும்
பவர்ஃபுல் விளக்குகளுடன் பொருத்தப்பட்டு இருக்கும். செய்திகளை வாங்கி அனுப்ப அக்யூஸ்டிக் டிரான்ஸ்மிட்டர் கருவியும் இருக்கிறது. இந்த வகை கேமராக்களை கப்பலில் இருந்தபடியே ரிமோட் மூலம் ஆபரேட் செய்து எதை படம் எடுக்க வேண்டுமோ அந்த பகுதிக்கு துல்லியமாக சென்று துல்லியமாக படம் பதிவு செய்யலாம். இந்த கருவியிலிருந்து லேசர் பீம் பாய்ந்து கடலின் ஆழத்தில் மேடுபள்ளமான பகுதிகளை பிரதிபலித்து திரையில் 3D படமாக காட்டும். ஆரம்ப காலத்தில் ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாட பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாமே, ஏன்? முதலாக கிமு 776 ஆரம்பிக்கப்பட்ட ஒலிம்பிக் விளையாட்டு மத நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து உருவானது. ஜீசஸ் என்ற ஆண் கடவுளின் முன்னிலையில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் போட்டியாக அரசர்கள் ஏற்பாடு செய்தார்கள். விளையாட்டு வீரர்கள் அனைவரும் நிர்வாணமாக விளையாட வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. எனவே பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. அந்த காலத்தில் கல்யாணமான பெண்களை பார்வையாளராக கூட நுழைய விடவில்லை. மீறி சென்று அகப்பட்டால் மரண தண்டனை. இதனால் பெண்கள் தங்களுக்கென்றே தனிப்பட்டு ஹெரா என்ற விளையாட்டுப் போட்டியை ஏற்படுத்திக் கொண்டார்கள். 1896 நவீன ஒலிம்பிக் ஏதென்ஸ் நகரத்தில் துவங்கிய போது கூட பெண்களை பார்வையாளராகவோ பங்கு பெறுபவராகவோ அனுமதிக்கவில்லை. மிகுந்த விவாதத்துக்கு பிறகு 1900 பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் பிரிட்டனின் சார்லட் கூப்பர் என்கிற பெண் டென்னிஸில் பங்கு பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். பெண்கள் அனுமதிக்கப்பட்ட மற்றொரு விளையாட்டு கால்ஃப். 1936 வரை 4 விளையாட்டுகளில்தான் பெண்கள் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். 1938 இருந்துதான் பல்வேறு போட்டிகளிலும் பங்கு பெற பெண்களுக்கு அனுமதி கிடைத்தது. கழுகின் பார்வையிலிருந்து எதுவும் தப்பாது என்கிறார்களே, அப்படிப்பட்ட கழுகை மறைந்திருக்கும் ஆளை தேடுவது போன்ற போலீஸ் புலனாய்வு பணிகளுக்கு பழக்கி பயன்படுத்தலாமே. கழுகின் கூர்மையான பார்வை அதற்கேற்ற இரைகளை மேலிருந்து கண்டுபிடிக்க மட்டுமே ஏற்றது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கழுகு உதவாது. குற்றவாளிகளின் கைக்குட்டை வாசனையிலிருந்து மோப்பம் பிடிக்க நாய்களால் தான் முடியும். கைக்குட்டை வேண்டுமே. காட்டில் எப்படி தேடுவது? பிராணிகளின் அதிகப்படியான சக்திகளை ஓரளவுக்கு மேல் பயன்படுத்த முடியாது. மனிதனின் பார்வையை விட 5 மடங்கு கூர்மை கழுகு பார்வை. காரணம், கண் பெருசு, கண் திரையும் பெருசு. வண்ணங்களை வேறுபடுத்தும் கோனஸ் என்னும் கூம்புகள் அதன் கண்ணில் மனிதனை விட அதிகம். அதன் பைனாக்குலர் பார்வை 270 டிகிரி வரை விரிந்து பக்கவாட்டிலும் செயல்படும். விமானங்கள் டேக் ஆஃப் ஆகும்போது சமயங்களில் சிறு சிறு பறவைகள் இன்ஜினில் மாட்டிக்கொண்டு பிரச்சனை கொடுப்பது வழக்கம். கனடாவில் டொரண்டோ விமான நிலையத்தில் இப்படி வரும் பறவைகளை விரட்ட பால்கான் எனும் ராஜாளியை பழக்கி ஏவி விடுகிறார்கள். விமானங்களுக்கு இடையூறு செய்யும் சின்ன சின்ன பறவைகளை இந்த ராஜாளி சில சமயம் கொன்று விடுகிறது. வாத்தை கழுத்தை பிடித்து தூக்க வேண்டும், கோழியை காலை பிடித்து தூக்க வேண்டும், முயலை காதை பிடித்து தூக்க வேண்டும் என்கிறார்களே, ஏதாவது மருத்துவ காரணம் உண்டா? மருத்துவ காரணம் எதுவும் இருக்க முடியாது. கழுத்தையும் காலையும் காதையும் பிடித்து தூக்குவது எல்லாமே பிராணிகளுக்கு இம்சைதான். இப்படியெல்லாம் தூக்குவது அவற்றின் வேதனையை குறைக்க ஏற்பட்ட முறை என்றால் அவற்றை கேட்டால்தான் தெரியும். குழந்தையை தூக்குவது போல் மிருதுவாக தூக்கி பழகி பாருங்கள், அவை உங்கள் மடியில் தூங்கும். சைக்கிளின் பின்பக்கத்தில் கொத்து கொத்தாக லெக் ஹார்ன் கோழிகளை கால்களோடு சேர்த்து கட்டி தொங்கவிட்டுக் கொண்டு செல்லும் காட்சி நான் ஒரு வெஜிடேரியனாக இருப்பதற்கு முக்கிய காரணம். மனிதர்களுக்கு பிளட் பிரஷர் ஏன் எப்படி வருகிறது? உங்கள் பிளட் பிரஷர் 140/90க்கு மேல் இருந்தால் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் என்னும் பிளட் பிரஷர் இருப்பதாக சொல்லலாம். 120/80 ஆரோக்கியமான ரீடிங். பல சமயங்களில் பல தடவை எடுத்து பார்த்தால்தான் பிளட் பிரஷர் இருப்பதை உறுதி செய்ய முடியும். சரியான ரீடிங்கும் கிடைக்கும். பிளட் பிரஷருக்கு காரணங்கள் பல. முக்கியமானது குண்டாக இருப்பது. டயாபெடிஸ், வம்ச காரணங்கள், வாழ்க்கை முறை என மேலும் பல விஷயங்களை சொல்கிறார்கள். சிலருக்கு வீட்டில் இருந்தால் பிளட் பிரஷர் சரியாக இருக்கும், ஆபீஸில் அதிகமாகும். இதை ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் என்பர். சிலருக்கு வீட்டில் இருந்தால் அதிகமாகலாம். இதை சுலபமாக அளக்க வீட்டிலேயே கருவி வாங்கி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் டாக்டரிடம் கொடுத்து அதை அடிக்கடி சரிபார்க்க வேண்டும். பிளட் பிரஷரை குறைக்க மின் பிரஸ் போன்ற நல்ல மாத்திரைகள் உள்ளன. டாக்டரிடம் கேட்டு எடுத்துக் கொள்ளலாம்.
இதை கவனிக்காமல் விட்டால் ஆளை அடித்துவிடும். முக்கியமாக ஸ்ட்ரோக் வரும் அபாயம் உள்ளது. பல்லக்கு தூக்கும் பழக்கம் எப்படி ஏற்பட்டது? மன்னர்கள் காலத்தில் பல்லக்கு தூக்கி என்று தனி இனத்தையே உருவாக்கினார்களாமே. பல்லக்குகள் மிக புராதனமான குறைந்த தூர பயண சாதனம். குறிப்பாக அந்த காலத்தில் கட்டுப்பாடு மிக்க வசதி மிக்க குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உறவினர் வீடுகளுக்கு போகவோ கோயிலுக்கு போகவோ எல்லோரும் குதிரையில் ஏற முடியாத காலத்தில் ஏற்பட்ட எளிமையான வாகனம் இது. பல்லக்கு தூக்கிகள் என்னும் தனி இனம் இருந்ததாக தகவல் இல்லை. அரண்மனையில் உள்ள அல்லக்கைகள் பயன்பட்டனர். சரோஜினி நாயுடுவின் பல்லக்கு தூக்கிகள் என்னும் கவிதை இருக்கிறது. லேசாக லேசாக நாங்கள் அவளை சுமக்கிறோம். எங்கள் பாடலின் காற்றில் மலர் போல் அசைகிறாள். நீரோட்டத்தின் நுரைமேல் பறவை போல் பறக்கிறாள். கனவின் உதடுகளில் இருக்கும் புன்னகை போல் மிதக்கிறாள். நாமே பல்லக்கில் மிதப்பது போன்ற உணர்வை தரும் அழகான வரிகள். இலங்கை திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊரில் 7 வெந்நீர் கிணறுகள் உள்ளதாக படித்தேன். இந்த கிணறுகளில் வெந்நீர் உருவாக காரணம் என்ன? கன்னியாயின் வெந்நீர் கிணறுகள் என்று 7 கிணறுகள் உள்ளன. பக்கத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் அலுவலகத்தில் அனுமதி பெற்று அந்த வெந்நீர் கிணறுகளில் நீராடலாம். இளம் சூடாக இருக்கும் இவ்வகை நீர் ஊற்றுகள் பூமிக்கு அடியில் உள்ள ஜியோ தெர்மல் உஷ்ணத்தின் காரணத்தால் சூடாக உள்ளன. ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த வெந்நீர் ஊற்றுகளில் சல்பர் ஸ்பிரிங்ஸ் என்பவையும் உண்டு. இவை கந்தகம் கலந்த நீராக இருக்கும். இந்த வகை ஊற்றுகளில் அதிக நேரம் குளிப்பதால் தோல்வியாதி வரும் வாய்ப்பு அதிகம் என்று டாக்டர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். பிளட் பிரஷர், இதய நோய், டயாபெட்டிக்ஸ் உள்ளவர்கள் வெந்நீர் ஊற்றுகளில் இறங்குவதற்கு முன் டாக்டர்களிடம் கேட்டுவிடவும். கர்ப்பஸ்திரீகள் தவிர்ப்பது நல்லது. புளோரிடாவில் அமைந்திருக்கும் வெந்நீர் ஊற்று உலக பிரசித்தி. இவ்வகை நீரூற்றுகள் இமயமலை அடிவாரத்தில் அதிகம் இருக்கின்றன. பத்ரிநாத்திலும் இயற்கை வெந்நீர் ஸ்நானம் செய்யலாம். செய்திருக்கிறேன். மனநிலை பாதித்தவர்களை லூனடிக் என்கிறார்களே, சரியான பொருள் விளக்கம். லூனர் என்பது சந்திரனுக்கான வார்த்தை. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பௌர்ணமி வந்தால் அதிகம் கிறுக்கு வரும் என்கிற தப்பான நம்பிக்கை பல கலாச்சாரங்களில் உள்ளது. பௌர்ணமியை சார்ந்த பல புராதன கதைகள் உள்ளன. மீனவர்கள் பௌர்ணமியில் நிறைய மீன் பிடிக்கலாம் என்பார்கள். பௌர்ணமிக்கு முன்னால் பயிர்கள் முழு வேகமாக வளரும். பௌர்ணமி நிலவில் நனைந்தால் பெண்கள் சிவப்பழகு பெறுவார்கள். பௌர்ணமி நிலவில் குளித்தால் அதிர்ஷ்டம். இவ்வகையில் மனித இன நம்பிக்கைகள் பல முழு நிலாவை சார்ந்துள்ளன. சூரிய வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டு உடல் வியர்க்க மயங்கி விழுபவர்களை சன்ஸ்ட்ரோக் பாதிப்பு என்கிறோம். அதேபோல் ஆங்கில இலக்கியத்தில் ஓர் அழகுக்காக மூன் ஸ்ட்ரோக் என்கிற சொற்றொடர் பித்தனுக்கோ மூடனுக்கோ பயன்படுத்தப்பட்டது. இப்படி மூன் ஸ்ட்ரோக், லூனாடிக் என்கிற வார்த்தைகள் கிபி 1890 ஆங்கிலத்தில் இருக்கிறது. சமீபத்தில் அது மென்டல் ஆயிற்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.